திமிராக பேச பழகு. இந்த வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கும் தவறான எண்ணம் தோன்றலாம். இங்கே திமிர் என்றால் மற்றவர்களை அவமதிப்பது அல்ல, திமிர் என்றால் சுயமரியாதையுடன், தன்னம்பிக்கையுடன் பேசுவது. பலர் நல்ல மனதுடன் இருப்பார்கள். ஆனால் அனைவரிடமும் மிகுந்த பணிவுடன் நடந்து கொள்வதால் அவர்களின் மதிப்பு குறைந்துவிடுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், அளவுக்கு மீறிய பணிவு சிலரின் கண்களில் பலவீனமாக தெரியும். அதனால் வாழ்க்கையில் சில இடங்களில் திமிராக அல்ல, கம்பீரமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உன் மதிப்பை நீயே அறிந்துகொள். முதலில் உன்னை நீ மதிக்க வேண்டும். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் உன்னை மதிக்க மாட்டார்கள். எப்போதும் மன்னிப்பு கேட்பது, எதற்கும் தலையாட்டுவது, அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பது உன் மதிப்பை குறைக்கலாம். உன் கருத்து சரி என்று தெரிந்தால் அதை தைரியமாக சொல்ல கற்றுக்கொள். தேவையில்லாமல் விளக்கம் கொடுக்காதே. பலர் ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை எல்லோரிடமும் விளக்கிக் கொண்டே இருப்பார்கள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் அனைவரின் ஒப்புதலும் தேவையில்லை. உன் வாழ்க்கை குறித்து எடுத்த நல்ல முடிவுகளை அமைதியாக செய். தேவையானவர்களுக்கு மட்டும் விளக்கம் கொடு. மெதுவாகவும் தெளிவாகவும் பேசு. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் அவசரமாக பேச மாட்டார்கள். அவர்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவார்கள். உன் குரல் நடுங்காமல் கண்களை நேராக பார்த்து பேச பழகு. இது திமிர் அல்ல, இது தன்னம்பிக்கை. எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதே. உன்னை பற்றி எல்லோரும் நல்லதாக நினைக்க வேண்டும் என்ற ஆசை பலரின் பலவீனம். உலகத்தில் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் விமர்சிப்பார்கள். அதற்காக உன் இலக்கை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. மரியாதை இல்லாத இடத்தில் அமைதியாக விலகிவிடு. உன்னை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. சில நேரங்களில் பேசுவதைக் காட்டிலும் விலகிச் செல்வது பெரிய பதிலாக இருக்கும். உன் நேரமும் உன் ஆற்றலும் மதிப்புமிக்கவை. அதை மதிக்காதவர்களுக்காக வீணாக்க வேண்டாம். திமிராக பேச பழகு என்பதன் அர்த்தம் அகந்தையுடன் நடந்து கொள் என்பதல்ல. உன்னை நீ மதி. உன் கருத்தை தைரியமாக சொல். தேவையற்ற இடங்களில் தலை குனியாதே. மக்கள் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீயே கற்றுக் கொடுக்கிறாய். அதனால் பயத்துடன் அல்ல, தன்னம்பிக்கையுடன் பேசு. கெஞ்சாமல் கேள். தலை குனியாமல் நட. அகந்தையின்றி கம்பீரமாக வாழ். அதுவே உண்மையான திமிர். நன்றி. வாழ்க வளமுடன்.